ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மிக்சர் ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஓம் பொடி, காரா பூந்தி இது ரெண்டும் தான் மெயின். முதல்ல நம்ம ஓம் பொடி செய்யலாம். ஓம் பொடி செய்யறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஓமத்தை சுடுதண்ணில முதல்ல ஊற வச்சிடுங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க ஓமம் தண்ணியை வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து நல்லா ஒரு சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் காய்ச்சின எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஓம்பொடி பிழியறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய அச்சை நான் பயன்படுத்துறேன். இப்போ முறுக்கு அச்சுல நல்லா எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இப்போ முறுக்கு அச்சுல சேர்த்துக்கலாம். பிழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஈஸியா பிழிய வரணும். இப்போ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஹீட்ல இருக்கு. இப்போ டைரக்டாவே நம்ம இந்த எண்ணெயில இந்த ஓம்பொடியை நம்ம பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குறைஞ்சி வரும். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி விடுங்க. அப்போதான் அது திருப்பறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். திருப்பி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் வேகட்டும். அதுக்கப்புறம் இதை எண்ணெயில இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ஓம்பொடி பிழிஞ்சு எடுத்து வச்சிடுங்க. இப்போ அடுத்து காரா பூந்தி பண்றதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சிருங்க. பாத்தீங்க அப்படின்னா மாவு இந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் சூடா இருக்கு, ஓம்பொடி பிழிஞ்சது. இதே எண்ணெயிலேயே நம்ம பூந்தி கரண்டியில மாவை ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா பூந்தி முத்து முத்தா விழும். இது நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2-3 வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல ஆகும் இது வேகிறதுக்கு. எடுத்து இப்படி நொறுக்கினீங்க அப்படின்னா நல்லா நொறுங்கும் பூந்தி. ஸோ இதுதான் நல்லா வெந்திருக்கு அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பூந்தி பொரிச்சு எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஓம்பொடியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி நொறுக்கி விடுங்க. இது எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காரா பூந்தியை இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமா அவல் சேர்த்து பொரிச்சு இந்த மிக்சர்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வேர்க்கடலையும் வறுத்து அதே மாதிரி மிக்சர்ல சேர்த்துருங்க. இந்த அளவுகள் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ அடுத்து கொஞ்சமா பொட்டுக்கடலையும் நான் வறுத்து இதுல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா முந்திரியும் வறுத்து இது கூடவே சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா தோலோட இருக்கிற பூண்டை லைட்டா தட்டி இதுலயே வறுத்து சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி ஓம்பொடிலையும் காரா பூந்திலையும் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால நம்ம வறுத்து சேர்த்திருக்க மசாலாக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் இது கூடவே கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா குலுக்கி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ஹோம்மேட் மிக்சர் ரெடி. அவ்வளோதாங்க. வீட்லயே நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.